I am Rajesh Kannan, Department of Chemistry. Okay, today we are discuss about that periodic trends in this periodic properties. The electronic configuration of the elements, electronic configuration of that element shows a periodic variation with increases in the atomic number. The electronic configuration of elements shows a periodic variation with increases in the atomic number. அதாவது different group elements, it has the different electronic configuration. Different group element, it has the different electronic configuration. The similar group element, it has the similar electronic configuration. அதாவது வெவ்வேறு group, ஓகேங்களா, நம்மளோட periodic tableல 18 group இருக்குங்க. எத்தனை group இருக்கும்? 18 group இருக்கும். அந்த 18 குரூப்போடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிமிலர் குரூப் எலமெண்ட் இட் ஹாஸ் அ சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், alkali metals it has this ns1 electronic configuration. Alkaline earth metal it has this ns2 electronic configuration. Alkaline earth metal it has this ns2 electronic configuration. The similar group element it has a similar electronic configuration, but the different elements in the similar group it has this variation in this electronic configuration. For example, the hydrogen it has this 1s1 electronic configuration. Okay, lithium it has this 2s1 electronic configuration. The sodium it has this 3s1 electronic configuration. அதாவது சிமிலர் குரூப் எலிமெண்ட் எல்லாமே சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய எனர்ஜி லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வேரியேஷன்ஸ் ஆகிருக்கும். ஓகே, the similarly the periodic trends is absorbed in the physical and chemical behavior of that elements. இந்த periodic trends எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு குரூப் எலமெண்ட்டோடைய ஓகேங்களா ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் பிஹேவியர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. அதே மாதிரி வேரியஸ் குரூப் எலமெண்ட்ஸோடைய ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு யூஸ் ஆகுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் மீன் பை பீரியாடிசிட்டி. தட் இஸ் அ பீரியாடிசிட்டி இஸ் நத்திங் பட் த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். Repetition of the property at the regular intervals. Repetition of the property at the regular intervals in our periodic table, that is we are called as a periodicity. ஓகேங்களா, அதாவது தனிமங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு அதனோட பண்புகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கும். தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு அதனோட பண்புகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒத்துருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அட் தட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இன் அவர் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன், அடுத்தது லித்தியம், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம். ஓகேங்களா, இது எல்லாமே சிமிலர் குரூப் எலமெண்ட்டுங்க. ஹைட்ரஜன் 2 எலமெண்ட்டுக்கு அப்புறம் லித்தியம் என்ன பண்ணுது அப்படின்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சோடியம், lithium after that 8 element sodium have the similar property. Sodium after that 8 element potassium have the same properties. ஓகேங்களா, அடுத்தது potassium after that 18 element rubidium have the same property. Rubidium after that 18 element cesium have this same property. The cesium after that 32 element francium have the same properties. பாருங்க, 2 2 8 8 18 18 32. This is a regular intervals. ஓகேங்களா, லித்தியம் ஆஃப்டர் தட் 8 எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஒத்துருக்கும். ஓகேங்களா, அடுத்தது சோடியம் ஆஃப்டர் தட் 8 எலமெண்ட் பொட்டாசியம் ஹேவ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போரான் ஃபேமிலி எடுத்துப்போம். நவ் கேன் பி கன்சிடர்ஸ் த போரான் ஃபேமிலி. போரான் ஆஃப்டர் தட் 8 எலமெண்ட் அலுமினியம் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டி. Aluminum after that 18 element gallium have the same properties. Gallium after that 18 element indium have the same properties. Indium after that 32 element thallium have the same properties. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இன்டர்வல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 18 18 32. இப்படி ஒவ்வொரு குரூப் எலமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெகுலர் இன்டர்வல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ போரான் அடுத்து 8 எலமெண்ட் கழிச்சு அலுமினியம் அதே ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். அலுமினியம் ஆஃப்டர் தட் 18 element the gallium have the same properties. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகேங்களா, வாட் ஆர் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகேங்களா, இப்போ வாட் ஆர் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்? அட்டாமிக் அண்டு அயானிக் ரேடியை.
ionization energy, electron affinity, electronegativity, metallic property, non-metallic property, reducing properties, oxidizing property, acidic character, basic character, etc. இது எல்லாமே periodic properties தாங்க. ஓகேங்களா? அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, electronegativity, metallic property, non-metallic property, reducing property, oxidizing properties, acidic character, basic character, இது எல்லாமே என்னது அப்படின்னா periodic properties தான். எல்லாமே periodic properties தான். But in our syllabus only they can be discussed about that atomic and ionic radii, ionization energy, electron affinity, electronegativity. ஓகேங்களா? அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடினா அணு மற்றும் அயனி ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? அயனைசேஷன் எனர்ஜினா அயனியாக்கும் ஆற்றல். ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் நாட்டம். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம தமிழில் சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் சிலபஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நவ் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் atomic and ionic radii. What is mean by atomic and ionic radii? That atomic and ionic radii is generally defined as the distance between the center of the nucleus and the outermost orbital of an atom or ion, that is we are called as an atomic and ionic radii. Okay, that first the periodic properties, now we are discuss about them, atomic and ionic radii. That atomic and ionic radii is nothing but the distance between the center of the nucleus, the distance between the center of the nucleus, the distance between the center of the nucleus and the outermost orbital of an. Okay, now we can discuss about, we cannot be measured that the radius of isolated atom is directly. Okay, we cannot be determined the radius of the isolated atom is directly. ஓகேங்களா? there is no way. ஓகேங்களா? ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸை டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? we cannot be able to the radius of atoms, the radius of isolated atom, isolated ஆட்டத்தோடைய ரேடியஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, there is no way to measure the radius of an isolated atom. Okay, that how they can be calculate that radius of isolated atom, radius of isolated atom. Okay, that is referred to the covalent radius or metallic radius. எதிலிருந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோவலன்ட் ரேடியஸில் இருந்தோ இல்லை பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸில் இருந்தோ தான் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, listen here, that usually atomic radius, that usually atomic radius is referred as the covalent radius or metallic radius depending upon the nature of the bonding between the concentrated atoms. ஓகேங்களா? அந்த கான்சன்ட்ரேட்டட் ஆட்டத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம கால்குலேட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஓகே, now can be discuss about that what is mean by covalent radius. What is mean by covalent radius? That is a covalent radius is nothing but, okay, what is mean by covalent radius? That is a covalent radius is nothing but that is the one half of the internuclear distance, the one half of the internuclear distance between the two identical atom. Let us consider it is atom A, this is another one of atom A. The two atoms are identical. Let us consider for the H2 molecule, then Cl2 molecules, and then N2 molecule, and then O2 molecules. Okay, Br2. These are all that example for that homonuclear diatomic molecules. Homonuclear diatomic molecules. Okay, what is the covalent radius? That covalent radius is nothing but one half of the internuclear distance between the two identical atom linked together by a single covalent bond. இது பாருங்க, ரெண்டு ஆட்டமும் ஒரு single covalent bondல formation ஆயிருக்கு. That is internuclear distance can be determined by using the X-ray diffraction studies. எதில் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னா இது X-ray diffraction studiesல கால்குலேட் பண்ணுவோம். That is internuclear distance we can be calculate for the X-ray diffraction studies. ஓகேங்களா? இது 1 mark questions கேட்பாங்க. How will we can be calculate the internuclear distance of that atom, or which the method is used to determine the radius of the covalent bond. That is X-ray diffraction studies. That X-ray diffraction studies they can be used to determine the radius of that isolated atom. For now we can be discuss about that. For example, okay, that homonuclear diatomic molecules. Okay, chlorine molecule. Now we can be discuss about that chlorine molecule. Okay, Cl2. That is a Cl2. That is an example for homonuclear diatomic molecules.
Okay, d it is nothing but internuclear distance. That is d is nothing but internuclear distance. இந்த internuclear distance தான் நம்ம என்ன சொல்றோங்க அப்படினு பார்த்தீங்கன்னா d அப்படி சொல்றோம். This is called as an, அதாவது இரண்டு அணுக்களுக்கு மைய புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, இரண்டு அணுக்களுடைய மைய புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா d அப்படினு சொல்றாங்க. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படினா internuclear distance, the distance between the two adjacent atoms. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் DCl bond Cl. DCl bond Cl is equal to the sum of the radius of A atom, then another one of the A atoms. Okay, it is considered as a Cl means. It is also we are considered as another one of chlorine atom means. Okay, that is the radius of, there is a chlorine, then radius of another one of the chlorine atoms. Chlorine atom இருக்கு. அதுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the internuclear distance of Cl bond Cl is equal to sum of the radius of Cl plus RCl. So that is RCl plus RCl value is equal to 2 RCl. We want that radius of chlorine atom is equal to the internuclear distance of Cl bond Cl divided by 2. That's radius is equal to, the radius of chlorine atom is equal to 1.98 Armstrong. We are can be provided them. ஓகேங்களா? அதாவது குளோரின் இடைக்கான இன்டர்னியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.98 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அதை 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம் கிடைச்சிடும். இப்போ ரேடியஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 0.99 ஆம்ஸ்ட்ராங், 0.99 ஆம்ஸ்ட்ராங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் காமனாக. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் that calculation of internuclear distance of homonuclear diatomic molecules? dA bond A atom, another one of A atom is a similar. Another one of A atom is known as a similar. ரெண்டுமே என்ன இருக்குங்க அப்படின்னா சிமிலராக இருக்குது. அதனால் internuclear distance A bond A value is equal to the sum of the radius of A atom plus the radius of another one of A atom is equal to 2 into AR. Radius of atom A is equal to dA bond A divided by 2. இந்த மாதிரி எது வேணாலும் ப்ராப்ளம்ஸ் அவங்க கொடுக்கலாம். internuclear distance values கொடுத்துருவாங்க. internuclear distance values அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? dA bond A is equal to the sum of the radius of A plus A is equal to 2A, or simply we can be represented how we can be calculate them, radius of A atom. ஓகேங்களா? The equal to internuclear distance of A bond A divided by 2. In case here we are provided them the radius of atom A means what is this internuclear distance? ஓகேங்களா? we are provided by the radius of A atom. What is the internuclear distance mean? How will you can be calculate them? If you can be multiple with 2 into the radius of A atom. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இன்டர்னியூக்ளியர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ரேடியஸ் வேல்யூஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இன்கேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம் வந்து இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.99 ஆம்ஸ்ட்ராங்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 0.99 ஆம்ஸ்ட்ராங்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ரேடியஸ் இன்டர்னியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்னியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் Cl bond Cl எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 into 9.99 ஆம்ஸ்ட்ராங் போட்டிங்கன்னா நமக்கு என்ன எடுத்து அப்படின்னா 1.98 ஆம்ஸ்ட்ராங் கிடைச்சிடுங்க. 1.98 ஆம்ஸ்ட்ராங் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் bond involves in the overlapping of atomic orbital. இப்போ இந்த கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து ஓவர்லாப்பிங் ஆகும் ரெண்டு ஆர்பிட்டால் A atom. ஓகே, தட் அனதர் வந்து A atom, ஒரு S ஆர்பிட்டால் இன்னொரு S ஆர்பிட்டால் அப்படி ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கோங்களேன். ஓகேங்களா? ஒரு S ஆர்பிட்டால் இன்னொரு S ஆர்பிட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் ஆகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஓகேங்களா? the overlapping of atomic orbital it is reduced. It is the overlapping of atomic orbitals and it is reduced, that is a expected internuclear distance. Therefore the covalent radius is always shorter than that of actual atomic radius. ஓகேங்களா? ஒரு கோவலன்ட் ரேடியஸ்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட நார்மலாக இருக்கிற அட்டாமிக் ரேடியஸோட கம்மியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. தட் இஸ் a covalent radius is always shorter than that of actual atomic radius.
always atomic radius. Okay, now we are discuss about that the the covalent radius of individual atom can also they can be calculating the using that internuclear distance of A bond B between the two different atoms A and B. Okay, the simplest method proposed by the scientists, okay, the Schumacher and then Stevenson as the follows. Okay, how will you can be calculate the radius of the atom in a heteronuclear diatomic molecules. ஓகேங்களா, ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸோட ரேடியஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், that HCl, HCl is the example for that heteronuclear diatomic molecules. The two dissimilar atom, one is the hydrogen atom, another one is the chlorine atom. Two dissimilar atom, either can be bonded to, they can make that covalent bond. Okay, it is a polar covalent bond, we know that. Okay, how will we can be calculate that radius of hydrogen atom and then chlorine atom from this, the internuclear distance of A and B. Let us consider the atom A, this we can be considered as the atom B. Okay, the scientists, the Schumacher and then Stevenson, we can be proposed the simplest formula. What is the formula? Okay, internuclear distance of A bond value, A bond B is equal to the radius, sum of the radius of A plus radius of B minus 0.09 into XA minus XB. That XA and XB is nothing but that the electronegativity of A atom and then electronegativity of B atom. Now you can be considered as the hydrogen atom and then chlorine atom. Okay, that is X, this is nothing but XA value. This we can be considered as the XB value. Okay, listen here, which one they have a higher electronegativity value, we can be considered as a XA. Which one they have a lower the electronegativity value, that is we can be considered as the XB. And this here can be considered as the XB. Okay, here listen here, that XA value is the greater than that of XB values. Okay, XA and then XB value we can be calculate from this here Pauling scale values. That electronegativity of different atom we can be determined by using that Pauling scale. We can be discuss about later. Okay, let us we can be calculate that covalent radius of hydrogen using this experimental data about that internuclear distance of HCl. That the internuclear distance of that HCl value is equal to internuclear distance of HCl value is equal to 1.28 Armstrong. 1.28 Armstrong. We know already we know that there is a covalent radius. Already we are known that covalent radius of chlorine is equal to 0.99 Armstrong. The Pauling scale, that electronegativities of chlorine and hydrogen are 3 and 2.1 respectively. What is the meaning? That is a electronegativity of of the chlorine is equal to 3.0. That is electronegativity of hydrogen is equal to 2.1. Electronegativity of hydrogen is equal to 2.1. Here already we are provided them. Okay, listen here, that is a internuclear distance of hydrogen, internuclear distance of H bond Cl, H bond Cl value is equal to the radius of hydrogen plus the radius of chlorine minus 0.99. Okay, இங்க bookல mistake இருக்குங்க, 0.99 minus 0.09 into 3 minus 2.1. Listen here, this is nothing but that is electronegativity of chlorine atom. Okay, the 3 is nothing but that electronegativity, that is the electronegativity of chlorine atom. The 2.1 is the electronegativity of hydrogen atoms. Okay, we know that internuclear distance, that internuclear distance of H bond Cl value is equal to 2.1. Okay, the radius of chlorine already we are known that 0.99 minus 0.09 into 3 minus 2.1. The net result 3 minus 2.1 value is equal to 0.9. Okay, radius of hydrogen plus the radius of chlorine is equal to 0.99. Okay, the bookல mistake இருக்குங்க, இந்த இடத்துல 0.99
99 வரணும் minus 0.9 into values the 0.9 into 0.9 we can be multiple we get in this 0.081. Okay, the radius of hydrogen plus 0.99 minus 0.081 value is equal to எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.909 இருக்குங்க. Therefore the radius of hydrogen value is equal to, இப்போ we want the radius of hydrogen, அப்போ radius of hydrogen வேணும்னா இந்த வேல்யூ இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸில் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா radius of hydrogen value is equal to 1.28 minus 0.09. The net result value is equal to the radius of hydrogen. The radius of hydrogen is equal to 0.317 Armstrong. 317 Armstrong. Okay, now we are discuss about that metallic radius. What is mean by metallic radius? The metallic radius is generally defined as one half of the distance between the two adjacent metal atom in the closely packed metallic crystal lattice. Now we can be consider, okay, now we are that is a consider for that is a copper metallic crystals, copper metallic crystals. The two copper atoms are adjacent to one another. Okay, that one half of the distance between the two adjacent metal atom, it is one of the copper metal atom, this is the another one of the copper metal atom, two copper metal atoms. Okay, so this we are called as a metallic radius. The metallic radius is generally defined as one half of the distance between the two adjacent metal atoms in the closely packed metallic crystals. For example, the distance between the two adjacent copper atom in solid copper value, that is solid copper is equal to 2.56 Armstrong. Therefore the metallic radius of copper is equal to the metallic radius of copper is equal to the sum of the radius of copper atom plus the sum of the radius of another one of the copper atom. We know that this value is equal to 2 into the radius of copper atom. We want that radius of copper atom is equal to the internuclear distance of Cu bond Cu divided by 2. We know that we are provided that the internuclear distance of dCu bond Cu value is equal to 2.56. Okay, 2.56. If we can be divided the 2.56 divided by 2 value is equal to 1.28 Armstrong. 1.28 Armstrong. This is the radius of that copper. This is the radius of copper is equal to 1.28 Armstrong. This is nothing but the radius of metal. Okay, the metallic radius can be calculated using the unit cell length of the metallic crystal. Listen here, the metallic radius can be calculated by using the unit cell length of the metallic crystals. Okay, you will study the detailed, that is a calculation procedure in our 12th standard solid state lessons. ஓகேங்களா, இப்போ நம்ம 12th standard solid state lessonsல அந்த மெட்டாலிக் ரேடியஸோட யூனிட் செல் லென்த்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம 12th standardல உங்களுக்கு இருக்குங்க, அங்கே நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா, now we can be discuss about that the periodic trends in the atomic radius. ஓகேங்களா, நம்ம பீரியாடிக் டேபிளில் இந்த அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் வந்து எப்படி குறையுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் வந்து எப்படி குறையுது அப்படின்னு பார்க்க போகிறோம். As we move to left to right in our periodic table, that atomic and ionic radius decreases. ஓகேங்களா, நம்ம பீரியாடிக் டேபிளில் லெஃப்டில் இருந்து ரைட் சைடு மூவ் ஆகும்போது அதனுடைய அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. Now we can be compare that of alkali metals. Then alkaline earth metal have a smaller size. Okay, now compare that of alkaline earth metal and then boron family, that F block element have this a smaller size. Now compare boron and carbon. The carbon have a very smaller size. We compare that of carbon and nitrogen have a smaller size. As we move to left to right, okay, in the first group to up to 17th group. Okay, this concept is only applicable for up to first group element to the 17th group element. Okay, up to first group and then 17th group only we can be considered for that atomic radius.
That 18th group element we are calculate for that is a van der Waals radius. Okay, the noble gases we are using for that van der Waals radius. The van der Waals radius is always greater than that of atomic radius. Okay, so this concept is only applicable for that up to first group element to 17th group element. First group element to 17th group elements. Okay, so the S block element they have a higher atomic and ionic radius. We compare in that of D block and then P block elements. Okay, listen here, that is S block element. That is S block element, the first and the second group elements. Okay, we are called as an alkali metals and then alkaline earth metals. It has the highest atomic and ionic radius. As then D block element have the smallest atomic radius. We compare in that of S block element, but they have a greater the atomic radius. We compare in that of P block element. So the P block element has the lower atomic and ionic radius. Okay, why? As we move to left to right, then atomic and ionic radius decreases. ஏன் வந்து இடமிருந்து அந்த வளமாக செல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து குறையுது. வாட் இஸ் த ரீசன்? Why? As we move to left to right in our periodic table, that atomic and ionic radius decreases, means that is a nuclear charges increases as we move to one unit to another unit. So for example, lithium to beryllium, beryllium to boron, boron to carbon, carbon to nitrogen. As we move to one unit to another unit, your nuclear charges increases. For example, the lithium atomic number 3, it has the 3 protons and then 3 electrons. The beryllium, it has 4 protons and then 4 electrons. Okay, it is a boron, it has 5 protons and then 5 electrons. So as we move to one unit to another unit, that is the number of the proton is increases. The proton, we know that the present in the center of the nucleus. So that is a positive charge increases, means the force of attraction between the center of the nucleus and the outermost electron is decreases. Outermost electron is decreases. ஓகேங்களா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பை த எலக்ட்ரான். ஸோ த சைஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் டிக்ரீசஸ். அதனால் நமக்கு என்ன ஆகுங்க, சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து டிக்ரீசஸ் ஆகும். சைஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் decreases. Okay, that is a meaning, that is effective nuclear charge also increases. At that same time, what is the important concept they can be explained that why that atomic and ionic radius decreases, mean that additive electrons are goes to the same energy levels. For example, that is a boron, that electronic configuration is the 2s2 2p1. Sorry, that is a electronic outermost electronic configuration of boron is 2s2 2p1. Carbon atomic number 6, that outermost electronic configuration is 2s2 2p2. Okay, the nitrogen atomic number 7, what is the electronic configuration? 2s2 2p3. Here this listen here, that additive electrons are goes to 2p orbital 2p orbital 2p orbital. That is a meaning that they can be goes to the same energy levels. That additive electrons are goes to the சேம் எனர்ஜி லெவல்ஸ். பாருங்கள், எல்லா அடிட்டிவ் எலக்ட்ரான்ஸும் ஒரே எனர்ஜி லெவல்ஸில் இருக்குங்க. ஒவ்வொரு சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஒரே செல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இதே செல்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும்போது இந்த நியூக்ளியர் சார்ஜஸ் என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ ஆஸ் வி மூவ் டு லெஃப்ட் டு ரைட், that atomic and ionic radius decreases. What is the reason? The two reasons. One is known as a nuclear charges increases as we move to one unit to another unit. ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போகும்போது நியூக்ளியர் சார்ஜஸ் என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். Then another one of the same important concept, okay, that additive electrons are goes to the same energy levels. Additive electrons are goes to the same energy levels. இந்த சேர எலக்ட்ரான்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஆற்றல் மட்டத்தில் போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நிரம்பும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதனுடைய சைஸ் என்ன ஆகுது நமக்கு. Okay, now can be discuss about that effective nuclear charge. Okay, now we are discuss about what is mean by effective nuclear charge. In the addition to the electrostatic force of attraction between the nucleus and the electrons, okay, that addition to the electrostatic force of attraction, addition to the electrostatic force of attraction between the nucleus and then electrons, there exists the repulsive force among that electrons. Now we can be consider, listen here, okay, we know that the center of the nucleus, it has this positively charged protons. Center of the nucleus, it has this positively charged protons. That outermost electrons, that is electrons are revolve around this nucleus, it has this negative charge. That electrostatic force of attraction is exist between the positively charged protons. Positively charged
protons and then negatively charged electrons at that same time. That is we are called as an electrostatic force of attractions. That electrons in this inner shell, that outer shell electrons, that is the two electrons, they have this more electrostatic repulsion of exists between them. Okay, electrostatic force of the repulsion exists between them. The repulsive force between the inner shell and the outer valence shell electron lead to this decreases in the electrostatic force of attractions. Listen here, there is a repulsive force. The repulsive force is disrupt that attractive force. What is the meaning? That is a repulsive force is disrupt the attractive force. Okay, acting the valence electron by this a nucleus. That is the inner shell. That inner shell electron act as the shielding between the nucleus and then valence electron. So this effect, this we are called as an effective. This effect it is called as a shielding effect. The effect we are called as a shielding effect. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா அணுக்கருவில் மையப்புள்ளியில் என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வட்டப்பாதையில் சுற்றிட்டு இருக்கும். அந்த சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ்க்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குங்க. அதனால அந்த அவுட்டர் மோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணி இழுத்து வச்சிருக்கோம். அட் தட் சேம் டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இடையில் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் ஓகே, that is the repulsive force is disturb that attractive force, okay, the valence electrons. So that is the effect is called as a shielding effect. That effect we are called as a shielding effect. And the effect தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா shielding effect அப்படின்னு சொல்றோம். That effect we are called as a shielding effect. Okay, the net nuclear charge expressed by the valence electron in the outermost shell, it is called as an effective nuclear charge. What is meant by effective nuclear charge? The effective nuclear charge is nothing but Z star, simply represented by Z star. The net charge experienced by the valence electrons in the outermost shell is called as an effective nuclear charge. It is approximated by the below that it is mentioned that equation Z star value is equal to Z minus S. Z star value is equal to Z minus S. That is we are called as an effective nuclear charge. Okay, that Z star value is equal to Z minus S. We are called as an effective nuclear charge. Okay, Z it is known as the atomic number. Z it is nothing but atomic number. Z it is known as the atomic number. Okay, S it is known as a screening constant. That screening constant value, S value it is nothing but that is a screening constant. That is a screening constant value we can be measured with the help of that Slater rule. Okay, that is S value is the screening constant value. That screening constant value we can be determined from the same Slater rule. Okay, what is the Slater rule? We can be discuss about that next class. Okay, thank you for your students. Okay, today's your the homework. What is our homework? Okay, what is mean by periodicity? What is mean by periodicity? That is the first question. Then second one of the question is what is mean by periodic what are the periodic properties? Now the second question is the what are the periodic properties? Second question is the what are the periodic properties? The third one is okay, what is mean by atomic and ionic radii? What is mean by atomic and ionic radii? What is mean by metallic radii? That is the fourth question. The fourth 2 mark question is the what is mean by metallic radii. Okay, then the two problems are there. What are they? One is known as the how will you can be calculate that radius of chlorine from this internuclear distance of the chlorine molecules. How will you can be calculate the radius of chlorine from this internuclear distance values. ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரேடியஸ் ஆஃப் குளோரின் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி காப்பருடைய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் காப்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஹவு வில் யூ கேன் பி கால்குலேட் தட் radius of chlorine from this the internuclear distance of copper metallic crystals. ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்குங்க. ஓகேங்களா, இதெல்லாமே அப்படியே நான் சொன்னது எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸாக போட்டுட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதிடுறீங்க. ஓகேங்களா, ஒரு நோட் போட்டு இதில் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா how will you can be calculate that screening constant values of that different atoms or ions. ஓகேங்களா, இன்னிய மாலிகுல் ஒரு மாலிகுல் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டம் இல்லை அயான்ஸோடைய
எனக்கு நாங்கள் எஃபெக்டிவ் நியூக்ளியர் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.